ஓகே. நாங்க கடந்த கிளாஸ்ல பிள்ளைகள் 100 எம்சிக்யூ நம்ம பார்த்துருந்தாங்க. ஓகே. 100 எம்சிக்யூ நாங்க வெற்றிகரமா பார்த்துருக்கிறோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது, அழகு நாளுக்கான ஸ்ட்ரக்சர் டைப்பை நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் என்ற சொன்னதை பத்தி பார்க்க போறோம். ரைட்? ஸோ கைஸ், இதை தொடர்ந்து நாங்க எஸ்ஏ கொஷன் ஒரு 2 பார்த்துட்டு, இதுக்கு பிறகு வர அடுத்த 100 எம்சிக்யூல கொஞ்சம் வித்தியாசமான வினாக்களையும், எங்களுக்கு அதிகமான எஸ்ஏக்கு நாங்க எப்படி முகம் கொடுப்பது சம்பந்தமான ஏராளமான வினாக்களையும் வந்து அடுத்த டியூட்ல வந்து நாங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ அந்த டியூட்ல பிள்ளைகள் ஏராளமான வினாக்கள் நான் போடுவேன். அந்த வினாக்கள் நாங்க அதிகமாக எங்களோட பரீட்சை இறுதி பரீட்சைக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்ப இதுல ப்ராக்டிஸ் பண்ணினால் எங்களுக்கு அந்த புக்ல நாங்க செய்ய போற ப்ராக்டிஸ் கொஷன்ஸ் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொன்னதுல எந்த மாற்றமும் இல்லை பிள்ளைகள். ஓகே. இதுல நாங்க ஸ்ட்ரக்சரை ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைகள். அதுல முதலாவது வினாவை பாருங்க. கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றினை கருதுக. ஓகே. எங்களுக்கு ஒரு செய்கூட்டு தந்திருக்காங்க, டிஜிட்டல் செய்கூட்டு பிள்ளைகள். இந்த செய்கூட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அநேகமான கேட்ஸ் இருக்கு பிள்ளைகள். ஓகே. நாங்கள் படிச்சிருக்கோம். தர்க்க வாயில்கள் மெயினாக நாங்கள் 2ஆக பிரிக்கலாம் பிள்ளைகள். அடிப்படை தர்க்க வாயில், சேர்மான தர்க்க வாயில். அந்த அடிப்படை தர்க்க வாயிலுக்குள்ள இங்க எனக்கு அன்கேட் இருக்கு. அன்கேட்டுக்கான தொழில் பிள்ளைகள் பெருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நாங்கள் ஏஐபிஐ இன்புட்டாக வழங்கினால் வார அவுட்புட் வந்து பிள்ளைகள் ஏ டு பி. அதே மாதிரி எங்களுக்கு ஓர் கேட் இருக்கு பிள்ளைகள். ஓர் கேட் வந்து இப்படி பிறை மாறி வந்திருக்கும். அந்த ஓர் கேட்டுக்கான ஃபங்க்ஷன் பிள்ளைகள் லைக் நாங்கள் ஏஐபிஐ வழங்கினால் ஓர் கேட் ஆனது கூட்டும் செயற்பாட்டை மேற்கொள்ளும். அப்ப எங்களுக்கு கிடைக்கிறது பெரு யார் இருக்கும் பிள்ளைகள் ஏ பிளஸ் பி. அதே மாதிரி நாங்க நாட் கேட் பார்த்துருந்தோம். நாட் கேட்ங்கிறது பிள்ளைகள் வார பெருமானத்தை எங்களுக்கு நோட் பண்றது. நாட் கேட்டு கூட ஒரு டைம்ல ஒன்றுதான் இன்புட்டா போகும்னு பார்த்திருக்கோம். ஏங்கிறது இன்புட்டா வழங்கப்பட்டால் ஏ பார்ங்கிறது எங்களுக்கு வெளியீடாக கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் நாங்க எக்ஸோர் கேட் படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸோர்ங்கிறது ஓர் மாயிட்டா, பட் முன்னுக்கு ஒரு வளைவோட்டு வந்த பிள்ளைகள் இங்கால எங்களுக்கு ஓர் கேட் வந்து இருக்கும். ஏஐயும் பிஐயும் நாங்க எக்ஸோர் கூட வழங்கினால் எங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் ஆனது ஏ எக்ஸோர் பி என்று சொல்லுவோம். ஓகே. பிளஸ் இன்டு த சர்க்கிள். இது இவ்வளவு பிள்ளைகள் எங்களுக்கு அடிப்படை தர்க்க வாயில். சேர்மான தர்க்க வாயிலுக்குள்ள நாங்க இன்னும் 3 விதமான தர்க்க வாயில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சேர்மானத்துல யாரு பிள்ளைகள்? சேர்மானம்ங்கிறது அடிப்படை தர்க்க வாயிலான அண்ட் கேட், ஓர் கேட், எக்ஸோர் கேட்டோட நாட் கேட் சேர்த்து உருவாக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் சேர்மான தர்க்க வாயில். அந்த அடிப்படையில பிள்ளைகள் அண்ட் கேட்டோட நாட் கேட் சேருமாக இருந்தால் இவங்களை நாங்க சொல்லுவோம் நேண்ட் கேட் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ ஏயும் பி இவங்களுக்கு இன்புட்டா வழங்கப்படும் பிள்ளைகள் இது நேண்ட்ங்கிறதால பெருகி போட்டு முழுவதின் பார் போடும். ஓகே. அதே போல நாங்க நோர் கேட் படிச்சிருக்க, ஞாபகம் இருக்கா? நோரைங்கிறது பிள்ளைகள் கூட்டி பார் போறது. ஏயும் பி நாங்க இன்புட்டா வழங்கின பிள்ளைகள் எங்களுக்கு வார்த்தை யாரை இருக்கும்னா ஏ சக பி முழுவதின் பாராக இருக்கும். அதே மாதிரி நாங்க எக்ஸ்னோர் கேட்டு படிச்சிருக்கோம் பிள்ளைகள். எக்ஸ்னோர்ங்கிறது எக்ஸோர் கேட்டோட நோட் சேர்ந்து வாருது. அப்ப நாங்க ஏஐபிஐ வழங்கினால் வார விளைவானது ஏ எக்ஸ்னோர் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே. நாங்க போன கிளாஸ்ல எல்லாம் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு எல்லா பிள்ளைகள் டீட்டெயில்டா படிப்பிச்சு விட்டுருக்கேன். இந்த கிளாஸுக்கு பிந்தி வந்து ஜாயின் பண்ண பாட்டு எல்லாம் இந்த பழைய ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து அந்த முதல்ல நாங்க படிக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்ட தமிழ்கள் நாங்கள் இதுக்கு பிறகு செய்ய போற கொஸ்டின்ஸ் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு இலகுவாக விளங்கும். நான் போன கிளாஸ்ல கூட எப்படி ஈஸியா நாங்க பியை வந்து டார்கெட் பண்ணலாம், எப்படி நாங்க ஏஐ டார்கெட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ப்ரோக்ரஸ் உங்களுக்கு தந்திருக்கலாம். அந்த ப்ரோக்ரஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் நாங்க எந்த ரிசல்ட்டை எய்ம் பண்றோமோ, எந்த ரிசல்ட்டை நாங்க டார்கெட் பண்றோமோ அந்த ரிசல்ட்டை டார்கெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்கள்ட்ட இருக்கிறது குறைந்தது 5 மாத காலம் எங்களுக்கு இருக்கு. இந்த 5 மாத காலமும் இது வரைக்கும் நாங்க ஏஎல்ல எந்த அளவும் படிக்கல. இனித்தான் நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னால் 5 மாத காலம் படிப்பீங்கன்னா குறைந்தது நீங்க 2 AB ரிசல்ட் எடுக்கலாம். ஓகே. 5 மாத காலம் தான் இருக்கு. இந்த 5 மாச காலத்துக்குள்ளேயே நாங்க படிக்க இனித்தான் 3 பாடத்தையும் நாங்க படிக்க போறோம்னு சொல்லி இருந்தா பிள்ளைகள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் 2AB ரிசல்ட் எடுக்கலாம். கிவ் மீ a second. ஹலோ. சரி, ஓகே. ஸோ கைஸ் நாங்க தொடங்கலாம்டா. அப்ப இது வரைக்கும் நாங்க படிச்சதை பேஸ் பண்ணி தமிழில் அங்கே போக போறேன். சி எங்களுக்கு
முதலாவது கொஸ்டின் பிள்ளைகள், மேலே தரப்பட்ட தர்க்க சுற்றிற்கான வெளியீட்டினை எழுதுக. ஓகே, இதுல வெளியீடுங்கிறது பிள்ளைகள் y கூடாக வார்த்து நாங்க 1/1 தான் போட போறோம். ஏங்கிறது பிள்ளைகள் இது நாட் கேட். ஏ எங்களுக்கு நொட் ஆகினால் இது கூடாக வார ரிசல்ட் ஏ பார். ஓகே, அழகா பாத்துருங்களா? இங்க பாருங்க, பிங்கிறது பிள்ளைகள் இங்கால மாறினதான் நொட் ஆகும். அதுக்கு முன்னுக்கு ஒரு லைன் ஒன்று போகுது. அப்ப இது கூட யாரு போகும்? எங்களுக்கு பி போகும். ஓகே, கவனம். எங்களுக்கு பியும் சியும் இது நேன் கேட். நேன் பெருக்கி போட்டு பார் போடும் பிள்ளைகள். பியும் சியும் நேண்டு கூட போனா இதனால வார ரிசல்ட் பிசி முழுவதின் பார். பியையும் சியையும் பெருக்கி பார் போடும் பிசி முழுவதின் பார். ஓகே, ஸோ இது எங்களுக்கு அன்கேட் பிள்ளைகள். அன்கேட் எங்களை நொட் ஆகுற டைம்ல அன்கேட்ங்கிறதால இந்த பியோட பிசி எங்களுக்கு பெருக்கும் பிள்ளைகள். பெருக்கினால் இதனோடாக வார முடிவு யார் இருக்க மாட்டால் எங்களுக்கு இந்த இடத்தால பி இன்டூ பிசி முழுவதின் பார்த்து வரும். எப்படி? இது அன்கேட் தானே பிள்ளைகள். அன்கேட் எங்களுக்கு பெருக்கும். பியோட பிசி முழுவதின் பார பெருக்க போதும். ஸோ பி இன்டூ பிசி முழுவதின். அதே போல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு பிசி முழுவதின் பாரம் அப்படியே கீழே வருது இல்லையா? வந்தால் இங்கால நொட்டாக்குள்ள எங்களுக்கு பிசி முழுவதின் பாருக்கு மேல ஒரு நாட் கேட் ஒன்று சேரும். ஓகே, ஸோ டபுள் பார். ரைட், தென் இங்கால போகும் பொழுது பிள்ளைகள் இது எங்களுக்கு எக்ஸோர் கேட். எக்ஸோர் கேட்ங்கிறதால எங்களுக்கு எக்ஸோர் ஆப்ரேஷனை பண்ண போதும். யாருக்கும் யாருக்கும்? இந்த கோவைக்கும் எக்ஸோர் ஆப்ரேஷன். ஸோ இந்த முதலாவது கோவை பிள்ளைகள் எங்களுக்கு பி இன்டூ பிசி முழுவதின் பார். ஓகே, இந்த கோவையோட எக்ஸோர் ஆப்ரேஷன் நடக்க போது பிள்ளைகள் யாரோட? பிசி டபுள் பாரோட எங்களுக்கு எக்ஸோர் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த எக்ஸோர் ஆப்ரேஷன் நடந்த பிள்ளைகள் எங்களுக்கு இங்க போகுது. கிளியர்? அதே போல் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பி இன்டூ பிசி முழுவதின் பாரானது அப்படியே எனக்கு மேலுக்கு கேர்வ் எடுத்து போகும். எந்த லைன் பிள்ளைகள்? இங்க பாருங்க, மேலுக்கு அப்படியே கேர்வ்ல போகும். போனா இந்த லைனு கூட எனக்கு என்ன வருது? பி இன்டூ பிசி முழுவதின் பார் போகுது. ரைட், போனா பிள்ளைகள் ஏ பாரால பி இன்டூ பிசி முழுவதின் பார் நாங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம் பிள்ளைகள். பெருக்கினால் எனக்கு அங்கால என்ன வரப்போகுது? ஏ பார் இன்டூ நாங்கள் பெருக்க போறோம் யார பிள்ளைகள்? பி இன்டூ பிசி முழுவதின் பாருங்கிற கோவையை நாங்கள் பெருக்கிறோம். அந்த கோவையானது அப்படியே எங்கால போக்குள்ள பிள்ளைகள் நொட் ஆகுது. நொட் ஆகினால் எங்களை என்ன வரப்போகுது? எங்கட ஏ பார் இருந்தது. இந்த கோவை யாரு பிள்ளைகள்? பி இன்டூ பிசி முழுவதின் பார் இருந்துச்சு. இப்ப அங்கால நொட்டாகுள்ள பிள்ளைகள் இதுக்கு மேல முழுவதின் பார் போடும். ரைட், ஃபைனலி எனக்கு இந்த கோவை, எந்த கோவை? இங்க இருக்கிற கோவை பிளஸ் இங்க இருக்கிற கோவை, இந்த ரெண்டு கோவையும் பிள்ளைகள் ஓர் கேட்டு கூட போது. ஓர் கேட் எங்களுக்கு கூட்டினால் வர ஃபைனல் ரிசல்ட் பை யார் பிள்ளைகள்? y is equal to எங்கட முதலாவது கோவை யாரு சொல்லுங்க? a in the bar, a bar into b into bc முழுவதின் பார் இல்லையா? bc முழுவதின் பார் அதுக்கு மேல முழுவதின். ஓகே, ரைட். இந்த கோவையோட எங்களுக்கு கூட்டுறது யார் பிள்ளைகள்? இங்கால வந்த கோவை. அந்த கால வந்த கோவை யாரு சொல்லுங்க? எங்களுக்கு ப்ராக்கெட்ல பி இன்டூ பிசி முழுவதின் பார் இருந்துச்சு பிள்ளைகள். ஸோ திஸ் ஒன் அண்ட் தென் இவரோட நான் எக்ஸோர் பண்றேன் யாரு? பிசிக்கு மேல டபுள் பார். தட்ஸ் இட். எனி டவுட்ஸ்? யாரும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி, இது சுருக்கி கொடுக்கணும்னு இல்லையா? உங்களுக்கு சுருக்க சொன்னால் நீங்க சுருக்கலாம். அவங்க சுருக்க சொல்லாட்டி நாங்க சுருக்க இயலாது. மேலே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றிற்கான வெளியீட்டு எழுதுக நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொன்னாடா நாங்க சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க கூடாது. மேலுக்கு இருக்கிறதால என்ன வருதோ அதை கொடுக்கணும். நாங்க மேலுள்ள தர்க்க வாயிலுக்கு சமவலுவான தர்க்க கோவையான்னு சொல்லி கேட்டா நாங்க வார கோவை என்ன செஞ்சிருக்கலாம்? சுருக்கி கொடுக்கலாம். கிளியர்? நீங்க சுருக்கி எடுக்கிற விடைக்கு ட்ரூத் டேபிள் போட்டீங்கன்னா பிள்ளைகள் சேம் ட்ரூத் டேபிள் தான் வரும். பட் ஒரு சேக்கோட தந்து போட்டு அவுட்புட் தாங்கன்னு சொல்லி கேட்டா நாங்க எப்படி சுருக்கி கொடுக்குறோம்? அந்த சுற்றினால என்ன காட்டப்படுதோ அதுக்கான ரிசல்ட்டை தானே நாங்க எடுக்க போறோம். ரைட், ஓகேவா? ஓகே சார். ரைட், ஓகே. தென் அடுத்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். மேலே நீர் ஏயில் பெற்ற பூலியன் கோவைக்கான உண்மை அட்டவணையை வடிவமைக்க. இதுக்கு எங்களுக்கு ட்ரூத் டேபிள் வெரி சிம்பிள் பிள்ளைகள். ட்ரூத் டேபிள்ங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்டா, ஒரு தர்க்க சுற்றை நாங்க நிர்மாணிக்கிற டைம்ல அந்த தர்க்க சுற்றானது எவ்வாறு தொழிற்படும் சொல்லி அவங்களோட இன்புட் அவுட்புட்டுக்கு இடையிலான தொடர்பை மிக தெளிவாக விளக்குற அட்டவணைக்கு பேர் தான் பிள்ளைகள் உண்மை அட்டவணை, ட்ரூத் டேபிள். அந்த ட்ரூத் டேபிள் நாங்க போடக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு இன்புட் செய்யும் போடணும், நாங்க அவுட்புட் செய்யும் போடணும். ஓவராலா பார்த்தோம்னா பிள்ளைகள் இந்த முழுமையான கோவையில இந்த கோவையில எங்களுக்கு 3 விதமான இன்புட் இருக்கு. ஒன்று ஏங்கிற இன்புட், பிங்கிற இன்புட்,
சிங்கிற இன்புட். அதே மாதிரி இந்த ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒய்ங்கிற அவுட்புட். ஒரு பிள்ளை டைரெக்டாகவே ஒய்ங்கிற அவுட்புட்டை போடலாம். செஞ்சு பார்த்து போட்டு மெத்தடை பார்த்து போட்ட பிள்ளைகள் ஒய்ங்கிற அவுட்புட்டை போட்டு ஒய்க்கான நிரலை வந்து ஃபில் பண்ணலாம். யா தட்ஸ் ஆல்சோ ஃபைன். இந்த சேம் வே நீங்க அது செய்யாம பிள்ளைகள் இன்னொரு ஐடியா ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ் நீங்க காட்டுறது. இது எங்களுக்கு இன்டர்மீடியட் அவுட்புட்டை கொண்டு. இன்டர்மீடியட் அவுட்புட் சொன்ன பிள்ளைகள் இடைநிலை அவுட்புட் இல்ல. இது எங்களுக்கு ஒரு அவுட்புட், இது எங்களுக்கு ஒரு அவுட்புட், இது எங்களுக்கு ஒரு அவுட்புட், லைக் இது ரெண்டு மிக்ஸ் பண்ண போறது ஒரு அவுட்புட். இதெல்லாம் எங்களுக்கு இன்டர்மீடியட் அவுட்புட். இந்த இன்டர்மீடியட் அவுட்புட் எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி வர ஃபைனல் அவுட்புட் யார் பிள்ளைகள் ஒய். ரைட். அப்ப ஒரு கெட்டிக்கரப்பில் வந்து டைரெக்டா போடலாம் ஒய்யை. அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா சரி. ரைட். எங்களுக்கு என்ன தேவை என்றால் இறுதியாக வார விடையானது சேமா இருந்தா சரி பிள்ளைகள். ஓகே. அப்ப கவனிச்சுக்கோங்க. ஏ பார்ன்னு சொன்னா சில பிள்ளைகள் ஏ பார் எல்லாம் போட்டு செய்யும் தெரியுமா? ஏ பார், பி பார் வந்தா பி பார், சி பார் வந்தா சி பார், இப்படி எல்லாம் போட்டு செய்யும். அது பிள்ளையண்டு இல்ல. உங்க கூட இருப்போம். நான் இடத்துல போடாம தான் செய்ய போறேன் ஏ பாரை. ஷார்ட்கட் சொல்லி தரேன். ரைட். ஸோ நீங்க எங்களுக்கு பாருங்க பி இன்டூ பிசி முழுவதின் பார்த்துருக்க பிள்ளைகள். பி இன்டூ பிசி முழுவதின் பாருன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பிசி முழுவதின் பார் கண்டுபிடிப்போம். ரைட். ஸோ பிசி முழுவதின் பார் ஃபைன். இப்ப அடுத்த லைன்ல நான் போட போறேன் பாருங்க. பி இன்டூ பிசி முழுவதின் பார். ஃபைன். பி இன்டூ பிசி முழுவதின் பார். ஸோ நாங்க அடுத்த லைன்ல போட போறோம் பாருங்க. ஏ பார் இன்டூ பி இன்டூ பிசி முழுவதின் பார். ஓகேவா? ஏ பார் இன்டூ பி இன்டூ பிசி முழுவதின் பார். இப்ப இதுக்காக நான் யாரை போட போறேன்? ஏ பார் இன்டூ பி இன்டூ பிசி முழுவதின் பார். அதுக்கு மேல ஒரு பார். ஓகே ஃபைன். ஸோ இந்த இவருக்கான அவுட்புட்டை நாங்க எடுத்தாச்சு பிள்ளைகள். இஃப் யூ லைக் நீங்க டைரக்டா போடலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 7 மணி நேரம் போடுங்க, அவ்வளவுதான். இது போல அது சரி என்று சொல்லி எதுவும் இல்லை. எங்களுக்கு தேவை ஃபைனல் அவுட்புட், ஃபைனல் ஆன்சர், ஃபைனல் காலம் வாய். ரைட். ஸோ தென் நாங்க நெக்ஸ்ட் யாரை போடலாம் பிள்ளைகள்? பி இன்டூ பிசி முழுவதின் பார் ஆல்ரெடி விட்டானே. ஸோ இங்க நாங்க முடிச்சிடமே அது. அப்ப அதனால திரும்ப நாங்க ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஸோ பிசி பிசி பார் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். இது யார் எங்களுக்கு? பிசி டபுள் பார். பிசி டபுள் அது யாருக்கு ஈக்குவல்டா? பிசிக்கு தான் ஈக்குவல். ரைட். ஸோ நீங்க பிசியில் வாரம் மாறி போறோம்னா போட்டீங்கன்னா சரி பிள்ளைகள். சிம்பிள். எங்களுக்கு பிசி டபுள் பார். ஓகே ஃபைன். இப்போ இவரோட எக்ஸோர் பெருமானத்தையும் அங்க போடுவோம். யாரு? பி இன்டூ பிசி முழுவதின் பாரோட நாங்க எக்ஸோர் பண்ண போறோம் யார பிள்ளைகள்? பிசிக்கு மேல டபுள் வார. வெரி சிம்பிள் திங். ஃபைனலி நாங்க இப்ப இந்த கோவையோட பிள்ளைகள், ஐ மீன் யாரு? இந்த இருக்கிற கோவை ஸ்டார் பண்ற பாருங்க. இவரோட இங்க இருக்கிற கோவைய நாங்க கூட்டுற செயற்பாடு யாருக்கு சமன்? ஒய். இதுதான் பிள்ளைகள் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின அவுட்புட், த ஃபைனல் காலம் ஆஃப் தி ஃபார்முலா. ரைட். எங்களுக்கு இந்த ஃபார்முலாக்கான ஃபைனல் காலம் யார் பிள்ளைகள்? ஒய். இந்த ஒய்யத்தான் நாங்க எதிர்பார்த்தது. அந்த ஒய்யை நாங்க பெற்றுக்கொள்றதுக்காக பாவித்த இடைநிலை அவுட்புட் தான் பிள்ளைகள் இந்த அவுட்புட்ஸ், த இன்டர்மீடியட் அவுட்புட்ஸ். ஓகே. இதுல போட்டதுல யாருக்கு டவுட் இருக்காடா? அல்ல இது கொஸ்டின்ஸ் இருக்காங்க? யாரும் இருக்கீங்களா? இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. எனிஒன்? ரைட். எங்களுக்குடா பெருமானம் போடக்குள்ள 3 இன்புட்ஸ் இருந்தா பிள்ளைகள். 2 எத்தனை? 8. அப்ப 8 லைனை கொண்ட மாதிரி நாங்க ட்ரூத் டேபிள் போடணும் பிள்ளைகள். ரைட். அந்த 8 லைனை கொண்ட மாதிரி. ஓகே. 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ரைட். இந்த 8 லைனு கூட நாங்க செஞ்ச பண்ண சரி பிள்ளைகள். எங்களோட ஃபைனல் காலம், இது ஃபர்ஸ்ட் காலம். டன். சார் இப்படி செய்யறதுக்கும் ஷார்ட்டா செய்யறதுக்கும் மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் வருமா? இல்ல அப்படி இல்லை. எதை பார்ப்பாங்கன்னா பிள்ளைகள் ட்ரூத் டேபிள் ஏபிசிங்கிற இன்புட்ஸ் இருக்கா, ஒய்ங்கிற அவுட்புட் இருக்கா, அதை தான் பாக்குறது. நாங்க ஸ்டெப் கூட செஞ்சோம்னா கூட மார்க்ஸ் வருமா? அப்படி என்ன சொன்னலாம் போய் கதை. அப்படிலாம் நம்பிடாதீங்க. இன்புட்ஸும் அவுட்புட்ஸும் இருக்கான்னா பாக்குறது. ஓகே. நீங்க செய்யற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். ஃபைனலா நாங்க எஸ்ஏ டைப் கொஸ்டின் செய்வோம் தானே. இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணது. இந்த கொஸ்டின் எதுக்காக பிள்ளைகள்? ட்ரூத் டேபிள் உங்களை போறதை பழகிறதுக்காக. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ் தான் எங்களோட ப்ரொஜெக்ட் கிளாஸ். ஓகே. இது உங்களுக்கு அதை பழகிறதுக்காக தான் போட்டுக்கணும். ஃபைனல் கொஸ்டின் நாங்க செய்யல. ஃபைனல் கொஸ்டின்ஸ் இருக்கு பிள்ளைகள். நான் ஆத்தெல்லாம் செஞ்சு காட்டுவேன். அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா இதுல யூனிட் படிச்சவங்களையும் இருக்கீங்க, யூனிட் படிக்காதவங்களையும் இருக்கீங்க. நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணுவேன்னால் யூனிட் படிக்காதவங்க படித்தான் நான் போயிட்டு வருவேன். பிகாஸ் நீங்க படிச்சது அறகுறையா இருக்கலாம் பிள்ளைகள்.
அப்ப அதனால எப்படி எப்படி யார் இருக்கீங்களோ தெரியாது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் போவேனா, ரைட். ஸோ சி காலம் இருந்த பிள்ளைகள் நாங்கள் ஃபீல் பண்ணலாம். இது எங்களுக்கு 0 1, இது எங்களுக்கு 0 1, ஹியர் ஆல்சோ 0 1 0 1. ஓகே, இதை நீங்க 1 0 1 0 1 0 1 0 போட்டு வரலாம் பிள்ளைகள். இப்போ முன்னுக்கு ரெண்டாவது இன்புட்ல இங்க 0 1 டபுள் டபுள் 0 1 1, ஹியர் டபுள் 0 1 1. ஒரு பிள்ளை 1 0 1 0 ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இங்கால போக்கல 1 1 0 0 1 1 0 0. ஓகே, முன்னுக்கு போக்கல பிள்ளைகள் இவர்கிட்ட டபுள் எப்படி டபுள் எங்களுக்கு 4 times 0 அண்ட் தென் 4 times எங்களுக்கு 1 வரப்போகுது. தட்ஸ் இட். ஓகே, இது யார்கிட்ட சொல்லி பார்த்தா பிள்ளைகள் எங்களுக்கான இன்புட்ஸ் கொலம். இப்போ நாங்க அவுட்புட்டை ஃபீல் பண்ணலாம்னா இப்போ அடுத்த லைனை பாருங்க, பிசி முழுவதின் பார். இதை மீனிங் என்ன, பிஏயும் சிஐயும் நாங்க பெருக்கி அதால வார உடைய நொட்டாக்க போறோம் பிள்ளைகள். நாங்க 1 by 1 செய்ய தேவையில்ல, சிம்பிள் ஷார்ட்கட்ரா. பிக்கு பிள்ளைகள் பெருக்கக்குள்ள யாராச்சும் ஒரு ஆளுக்கு 0 வந்தாலும் பிள்ளைகள் ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்கும், 0. அப்ப அவரோட பார் என்ன பிள்ளைகள் 1 தானே எங்களுக்கு. அந்த அடிப்படையில முதல் 2 இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் எங்களுக்கு பிக்கு வந்து 0 வந்திருக்கு. 0வால பெருக்குனா பிள்ளைகள் கண்டிப்பா எனக்கு வார அவுட்புட் வந்து 0 தான் இருக்கும். பட் இது பிசி முழுவதும் பாருங்கத்தால இந்த 0 நொட்டாக்கி நான் வார போறேன் என்ன பிள்ளைகள் 1. பிக்கு 1 இருக்கு, சிக்கு 0. ஸோ 1 into 0 உங்களுக்கு 0, 0 பார் எங்களுக்கு 1. 1 into 1 எங்களுக்கு 1 பிள்ளைகள், 1 பார் எங்களுக்கு 0. அதே போல சேம் திங் இங்க பிக்கு ரெண்டுலயும் எங்க 0 இருக்கு பிள்ளைகள். 0 பெருக்கு நான் 0, 0 பார் எங்களுக்கு 1. பி into 0, 1 into 0 உங்களுக்கு 0, 0 பார் பிள்ளைகள் 1. 1 into 1 எங்களுக்கு 1, 1 பார் எங்களுக்கு 0. இப்ப நாங்க மல்டிப்ளை பண்ண போறோம் பிள்ளைகள் பியோட பிசி முழுவதின் பாரு. பிள்ளைகள் பெருக்கப்படக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 0 வந்தாலும் வெளியீடு 0 தானே பிள்ளைகள். அந்த அடிப்படையில பிக்கு பாருங்க, பிக்கு முதல் 2 இடம் 0 வந்து இருக்கு. 0 பெருக்குன்னா கன்ஃபார்மா இது 2 0. ஓகே, பிக்கு எங்களுக்கு 1 இருக்கு, பி இன்டூ சிக்கு எங்களுக்கு 1 இருக்கு, 1 into 1 எங்களுக்கு 1. இங்க பிசி முழுவதின் பாருக்கு 0 வந்ததால பிள்ளைகள் பெருக்கினாலும் என்ன வரும் 0. ரைட், பிக்கு 2 ஸ்டெப்ஸ்லயும் எங்களுக்கு 0 வந்திருக்கு பிள்ளைகள். ஸோ பெருக்கினாலும் எங்களுக்கு 0. அண்ட் தென் இங்க எங்களுக்கு 1 into 1 1, இங்க எங்களுக்கு 0 வந்தால பிள்ளைகள் 0. ரைட், இப்போ நாங்க யாரை மல்டிப்ளை பண்ண போறோம்னா பிள்ளைகள் ஏட பாரோட இந்த கொலமை நாங்க மல்டிப்ளை பண்ண போறோம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இப்பதான் சொன்னேன் பெருக்கப்படக்குள்ள எங்கேயாச்சும் இடத்துல 0 வந்தாலும் பிள்ளைகள் ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு 0 தானே. ஸோ நாங்க ஏ பாரோட இப்ப நாங்க எடுத்த கொலம் பி இன்டூ பிசி அவரை நாங்க பெருக்க போறோம். இவரில் எங்கெல்லாம் 0 இருக்கோ பிள்ளைகள் அந்த விடைக்கு கன்ஃபார்மா யார் வரும் 0. பிகாஸ் நாங்க அவரோட நாங்க பெருக்க போறோம். பெருக்கப்படக்குள்ள 0 வந்தா 0 தானே பிள்ளைகள். ரைட், இப்ப நாங்க செக் பண்ணி பார்க்க வேண்டியது 3 ஸ்டெப்ஸ். இப்ப சொல்லுங்க, எங்கெல்லாம் ஏக்கு 0மோ அங்கெல்லாம் ஏ பாருக்கு உண்டு, எங்கெல்லாம் ஏக்கு உண்டோ அங்கெல்லாம் ஏ பாருக்கு 0. ஸோ கடைசி 4 ஸ்டெப்ஸ்லயும் உங்களுக்கு ஏ பாருக்கு 0 பிள்ளைகள். இப்ப கன்ஃபார்மா 0 பெருக்குன்னா யார் வரும் 0. மேலுக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல ஏக்கு 0 ஏ பாருக்கு உண்டு, இங்கேயும் உண்டு. 1 into 1 யார் பிள்ளைகள் 1. நெக்ஸ்ட் எங்களுக்கு இவரோட பார் பிள்ளைகள். அப்ப இந்த விடையை நீங்க அப்படியே ஆப்போசிட்டா மாத்துறீங்கன்னா சரி 1 1 0 அதனால எல்லாம் எங்களுக்கு யார் கிடைக்கும் 1 கிடைக்கும். ரைட், இப்ப பிசி முழுவதின் பார், பிசி பாருக்கு மேல இன்னொரு பார் பிள்ளைகள். ஸோ பிசி பாரோட ரிசல்ட் இங்க இருக்கு உங்களுக்கு இந்த காலம். இவரோட விடையை நாங்க அப்படி ஆப்போசிட்டா மாத்திர வேண்டாம். சரி, இங்க எங்களுக்கு 1 1 1 வந்திருக்கு. ஸோ 0 0 0. ரைட், இங்க எங்களுக்கு 0 வந்திருக்கு. ஸோ 1. அதே மாதிரி இங்க எங்களுக்கு 1 1 1 வந்திருக்கு பிள்ளைகள். ஸோ 0 0 0. அண்ட் தென் இங்க எங்களுக்கு 0 வந்ததால் இங்க யார் பிள்ளைகள் 1. இப்ப நாங்க எக்ஸோர் பண்ண போறது, எக்ஸோருக்கு தியரி என்ன, வழங்குற உள்ளீடுகள்ல 1ங்கிற இன்புட் ஆனது ஒற்றை எண் வடிவத்துல போகுமா இருந்தா பிள்ளைகள் வெளியீடு உண்டு, மற்ற டைம் எல்லாம் யாரு 0. ஸோ நாங்க எக்ஸோர் பண்ண போறது பிள்ளைகள் இந்த பிசி டபுள் பாரோட யாரை எக்ஸோர் பண்ண போறமாக இருந்தால் இந்த பிசி டபுள் பாரோட யாரை நாங்க எக்ஸோர் பண்ண போறோம் பிள்ளைகள் இங்க இருக்கக்கூடிய பி இன்டூ பிசி முழுவதின் பார. ரைட், சொல்லுங்க, இங்க எனக்கு 0 இருக்கு, இங்க எனக்கு 0 இருக்கு. 0வோட 0 நாங்க எக்ஸோர் பண்ணா 0. இங்க எனக்கு 0 இருக்கு, இங்க எனக்கு 0 இருக்கு, ரெண்டையும் எக்ஸோர் பண்ணா 0. இங்க எனக்கு 1 இருக்கு, இங்க எனக்கு 0 இருக்கு. 1 பாஸ் ஆகுது பிள்ளைகள், 1 டைம் தான் பாஸ் ஆகுது, அது ஒற்றை இலக்கம் பண்ணதால 1. இங்க எங்களுக்கு 0 பாஸ் ஆகுது, இங்க எங்களுக்கு 1 பாஸ் ஆகுது. அப்ப எங்களுக்கு அவுட்புட் 1. இங்க எங்களுக்கு 0, இங்கேயும் எங்களுக்கு 0, அவுட்புட் 0. இங்க எங்களுக்கு 0, அதே போல இங்கேயும் எங்களுக்கு 0, அவுட்புட் 0. இங்க எங்களுக்கு 1 வந்திருக்கு, இங்க எங்களுக்கு 0 வந்திருக்கு. ஒரு டைம் தான் ஒன்று போகுது, அதனால வெளியீடு உண்டு. இங்க எங்களுக்கு ஒரு 0 வந்திருக்கு, இங்க எங்களுக்கு 1 வந்திருக்கு பிள்ளைகள். ஒரு டைம் தான் ஒன்று போகுது, அதனால வெளியீடு எங்களுக்கு உண்டு. ஃபைன்.
y எதை குறிக்குது பிள்ளைகள்? இப்ப நாங்க எடுத்த விடை இருக்குல்ல, இந்த விடையோட எங்களோட செயற்பாடு நடக்க போது யாருக்கு? இந்த விடைக்கு கூட்டுது. கூட்டுப்படக்குள்ள பிள்ளைகள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டு வந்தாலும் வெளியீடு ஒன்றுதான். சோ இது ரெண்டுக்கும் என்ன கொண்டு வந்திருக்கு? கூட்டினாலும் பிள்ளைகள் இங்க ரெண்டு ஒன்று. இது ரெண்டும் என்ன கொண்டு வந்திருக்கு? கூட்டினாலும் ஒன்று. ரைட், பிகாஸ் நான் கூட்டுறது யாரோட இவரோட இவர் தான் கூட்டுறேன். ஓகே ரைட், இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும். ஸோ இங்க எனக்கு 4 ஸ்டெப்பும் கொண்டு வந்திருக்கு பிள்ளைகள், கூட்டினாலும் ஒன்று. ரைட், டவுட் இருக்கா anybody? டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார். ரைட், ஒரு கொஸ்டின் உண்டு. இந்த சர்க்யூட் வந்து ஆஃப் ஆகுமா? ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இந்த சர்க்யூட் வந்து ஆஃப் ஆகுமா? இல்ல சார். இல்ல, இந்த சர்க்யூட்டுக்கு ஆஃப் பண்ண நிலையே இல்ல. 24 hours தொடர்ந்து ஒர்க் பண்ணும் கரண்ட் இருந்தா. ரைட், பிகாஸ் ஆஃப் பண்ற ஸ்டேட்மெண்ட் இல்ல பிள்ளைகள். ஆஃப்டர் சுவிட்சே வராது, எல்லாமே ஒன் தான் எங்களுக்கு. ரைட், இரண்டாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள உண்மை அட்டவணையை கருத்தில் கொண்டு ஏ, பி ஆகிய வினாக்களுக்கு பி ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. ரைட், மேலே காட்டப்பட்டுள்ள உண்மை அட்டவணையிலிருந்து ஒரு சுருக்காத பூலியன் கோவையை பெறுக. பூலியன் கோவைகளோட வகை பிள்ளைகள் நாங்க 2 படிச்சிருக்கு, ஞாபகம் இருக்கா? பூலியன் கோவைகள்ல சொப்பைங்கிற கோவையும் இருக்கு, பொஸ்ஸைங்கிற கோவையும் இருக்கு. சொப்பை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? உள்ளீட்டுகளுக்கான மாறிகளானது பெருக்கப்பட்டு கோவைகளை நாங்க கூட்டியிருப்போம். இப்படி இருந்தா அது யாரு பிள்ளைகள்? சொப் கோவை. நாங்க மாறிகளை கூட்டி கோவைகளை பெருக்கிருந்தமாக இருந்தா இது எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? பொஸ் கோவை. இந்த உண்மை அட்டவணையிலிருந்து சொற்கோவை நாங்க எங்க எடுப்போம் பிள்ளைகள்? எந்த உண்மை அட்டவணையிட்ட வெளியீட்டு நிரல் இருக்குல்லோ, அவுட்புட் காலம், அந்த அவுட்புட் எங்களுக்கு எங்க 1 கிடைக்குதோ அந்த இடத்துல நாங்க யார் எடுப்போம் பிள்ளைகள்? சொப்ப. எங்க எங்களுக்கு வெளியீடு 0 இருக்கோ, அவுட்புட் எங்க எங்களுக்கு 0 இருக்கோ அந்த இடத்துல நாங்க யார் எடுப்போம் பிள்ளைகள்? பொஸ் எடுப்போம். அந்த அடிப்படையில எங்களுக்கு சொப் எடுக்க வேண்டிய இடம் யாருன்னா நான் மார்க் பண்றோம். வெளியீடு எங்களுக்கு எஃப் தானே பிள்ளைகள்? XYZங்கிறது இன்புட், எஃப் யாரு? அவுட்புட். பொதுவா இந்த எஃப் வந்து எதற்காக நாங்க யூஸ் பண்றோம்னா பிள்ளைகள், ஃபங்க்ஷன் இருக்கு தானே, செயல்கள், அந்த ஃபங்க்ஷனை குறிப்பதற்காக தான் யாரை யூஸ் பண்ற? எஃப் யூஸ் பண்றது காமனா. ரைட், நீங்க யோசிக்க கூடாது எல்லா கொஸ்டினுக்கும் எஃப் வருது, ஏன் அது எஃப் வருது, அதிகமாக எங்களுக்கு ஏன் எஃப் வருது? எஃப் மென்ஷன் பண்றது யாருக்காக பிள்ளைகள்? ஃபங்க்ஷனுக்காக. ரைட், அதுக்காக எஃப் தான் வரணும் மட்டும் இல்லை. இஃப் யூ லைக் நீங்க ஏயும் எடுக்கலாம், பியும் எடுக்கலாம், சியும் எடுக்கலாம், எதனாலும் எடுக்கலாம் பிள்ளைகள். அவுட்புட் வேரியபிள் அது. காமனா போடக்குள்ள பிள்ளைகள் எஃப் போடுவாங்க. ரைட், இப்ப சப்கோவைங்கிற டைம்ல எங்களுக்கு வெளியீடு ஒன்று வருடங்கள்லாம் நாங்க யார் எடுப்போம் பிள்ளைகள்? சப்கோவை. அப்ப இந்த இடங்கள் எடுப்போம், இந்த இடங்கள் எடுப்போம், இந்த இடங்கள் எடுப்போம், இங்க எடுப்போம், இங்க எடுப்போம். ரைட், பொஸ்கோவை எடுக்கிற பாட்டி பாருங்க, நான் ரெட்டால மார்க் பண்ணுவோம் பாருங்க. இந்த ரெட்டால மார்க் பண்ற இடத்துல வார எல்லாம் யாரு? பொஸ்கோவை. அப்ப இந்த இடம் எங்களுக்கு பொஸ்கோவை, இந்த இடம் எங்களுக்கு பொஸ்கோவை, இந்த இடம் எங்களுக்கு பொஸ்கோவை. வை இஸ் தட்? எங்களுக்கு அவுட்புட்ல பிள்ளைகள் 0 வந்திருக்கு, அங்கதான் அவுட்புட்ல எங்க 0 வருதோ அங்கதான் பிள்ளைகள் நாங்க யார் எடுப்போம்? பொஸ் எடுப்போம். ரைட், இப்ப சொல்லுங்க, கேட்ட வினாவுல பூலியன் கோவையை பெறுக, அதுவும் சுருக்காத பூலியன் கோவையை பெறுக என்று போட்டிருக்காங்க பிள்ளைகள். சுருக்காத பூலியன் கோவைன்னா அவங்க சொப்படுங்க பொசடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொப்பத்தான் எடுங்க பொசத்தானுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல சார். இல்ல, அவங்க சொப்பையும் எடுக்க தேவையில்ல, பொசையும் எடுக்க தேவையில்ல, சும்மா சொல்லியிருக்காங்க பாருங்க, பூலியன் கோவையை பெறுக. பூலியன் கோவையை பெறுகின்ற பிள்ளைகள் நீங்க சொப்பும் எடுக்கலாம், நீங்க பொசும் எடுக்கலாம். இந்த வினாவை பொறுத்த மட்டும் பிள்ளைகள் எதை எடுக்க விரும்பும்? சொப்பு எடுக்க விரும்புமா, பொசு எடுக்க விரும்புமா பிள்ளைகள்? சில பாட்டி சொப்புல விருப்பம் காட்டும், அவங்க அந்த SOP பாட்டி தான் எடுப்பாங்க. சில பாட்டி பார்க்கும் மாற்றல் பாட்டி, சில ஷார்ட்கட் பாட்டி எல்லாம் இருக்கு, கூட செய்ய மாட்டாங்க. இந்த பாட்டி யார் எடுப்பாங்க? POS பொச தான் எடுப்பாங்க. ஏனது? சொப்பு எடுக்கிறவனுக்கு 5 கோவம் வரும், பொச எடுக்கிறவனுக்கு 3 கோவம் வரும். பிள்ளைகள் எதை விரும்பும் பிள்ளைகள்? சொப்ப விரும்புமா, பொச விரும்புமா? பொசத்தான் விரும்பும். பட் நீங்க ரெண்டுலையும் எதை கொடுத்தாலும் பிள்ளைகள் கொடுக்கறதுக்கு ஆன்சர் இருக்கு. ரெண்டையும் கொடுக்க தேவையில்ல, ரெண்டுல ஏதாச்சும் மட்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொப்படுத்து காட்டுறேன். சொப்படுக்கிற பாட்டிக்கு என்ன வரும் பிள்ளைகள் ஆன்சர்? இல்லைங்களுக்கு இந்த 2வது ஸ்டெப்ல நாங்க எடுத்தோம்னா பிள்ளைகள் எக்ஸ் பார் ஒய் பார் செட் வரும் இல்லையா? எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் பிளஸ்
மூணாவது ஸ்டெப்ல பாருங்க, எக்ஸுக்கு பூஜ்ஜியம் எக்ஸ் பார், ஒய்க்கு ஒன்று சொன்னா ஒய், ஜெட்டுக்கு பூஜ்ஜியம் அப்ளிகல் செட் பார். அப்ப எக்ஸ் பார் ஒய் செட் பார், எக்ஸ் பார் ஒய் செட் பார் அண்ட் தென் பிளஸ். தென் மூணாவது ஸ்டெப் பாருங்க பிள்ளைகள், எக்ஸுக்கு பூஜ்ஜியம் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் ஒன்று. அப்ப எக்ஸ் பார் ஒய் செட், எக்ஸ் பார் ஒய் ஜெட் பிளஸ். தென் எங்களுக்கு கொண்டு வந்த பிள்ளைகள் லாஸ்ட் 6லையும் 7லையும் இருக்கு, ரைட்? ஸோ இங்க எக்ஸு கொண்டு வந்திருக்கு, ஒய்க்கு பூஜ்ஜியம் வந்திருக்கு, ஜெட்டு கொண்டு வந்திருக்கு. அப்ப எக்ஸ் ஒய் பார் ஜெட், எக்ஸ் ஒய் பார் ஜெட் அண்ட் தென் பிளஸ். தென் எங்களுக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு கொண்டு வந்திருக்கு, ஜெட்டுக்கு பூஜ்ஜியம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் எக்ஸ் ஒய் ஜெட் பார், எக்ஸ் ஒய் ஜெட் பார். கவனம்னா மறக்க வேணாம், நீங்க அவுட்புட் எழுதக்குள்ள பிள்ளைகள் அவுட்புட்டுக்கு பயன்படுத்துற நிரல் என்ன பிள்ளைகள்? எஃப்எல்ஓ. அந்த எஃப் நீங்க மென்ஷன் பண்ணி காட்டணும் பிள்ளைகள். எஃப் சமன் அழகா காட்டணும், எஃப் சமன் அந்த பூலியன் கோவை எழுதி காட்டணும். இது ஒரு பிள்ளையோட ஆன்சர். ஒருவேளை இன்னொரு பிள்ளைகள் யார் எடுக்கலாம்? பொஸ்கோவை எடுத்திருக்கலாம், பொஸ்கோவை. அந்த பொஸ்கோவை எடுத்த பிள்ளையோட ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க எதில் எடுப்போம் பிள்ளைகள்? வெளியீடு எங்களுக்கு பூஜ்ஜியம் வர இடத்துல. பட் திங் இஸ், இங்க நாங்க வெளியீடு பூஜ்ஜியம் எடுக்கக்குள்ள பிள்ளைகள் நாங்க எதை பார்க்கணும் என்றால், பொஸ்ஸை பொறுத்த வரல பிள்ளைகள் 0 வந்தா அது நார்மல். பொஸ்ல 0 வந்தா யாரு பிள்ளைகள்? நார்மல். 1 வந்தா தான் பிள்ளைகள் அது பார் பெருமானம். யாருக்கு? பொஸ்ஸுக்கு. நார்மலா நாங்க பூஜ்ஜியத்தை தான் பாருன்னு எடுப்போம், 1 வந்து நார்மலா பார்ப்போம். ஆனா பொஸ்ஸுக்கு 0 வந்தா நார்மல், 1 வந்தா பார். சோ இந்த இடத்துல எங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் ஜெட்டும் பிள்ளைகள் 3க்குமே பூஜ்ஜியம் போகுது. அந்த அடிப்படையில பொஸ் அடிக்கிற ஆன்சர் என்ன தெரியுமா? எஃப் சமன் 3க்கு பூஜ்ஜியம் எங்க பிள்ளைகள் எங்களுக்கு வாரது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இன்டூ. இப்ப இந்த பாட்டி என்ன இருக்கு உங்களுக்கு? எக்ஸுக்கு எங்களுக்கு 1 வந்திருக்கு, அப்ப எக்ஸ் பார், ஒய்க்கு பூஜ்ஜியம் ஜெட்டுக்கு பூஜ்ஜியம், அப்ப எக்ஸ் பார் சக ஒய் சக ஜெட், எக்ஸ் பார் சக ஒய் சக ஜெட் இன்டூ. இதே நாங்க மேலுக்கு பார்த்தோம்னா பிள்ளைகள் இந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ்ல எங்களுக்கு எல்லாமே பார் இருக்கு பாருங்க. அப்ப எல்லாமே ஒன்று இருந்த பிள்ளைகள் எல்லாமே எங்களுக்கு பாரலோ. அப்ப எக்ஸ் பார் சக ஒய் பார் சக ஜெட் பார். ஓகே, தட்ஸ் இட். டவுட்ஸ் இருக்கா இதுல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க ரெண்டையும் எடுக்கிறல உங்களோட பிடிச்சது. நீங்க சொப்பு எடுக்கிறேன்னு சொன்னா பிள்ளைகள் சொப்பு எடுங்க, பொஸ் எடுக்கிறேன்னா பொஸ் எடுங்க. ஓகே, தென் அடுத்த கொஸ்டின். மேலே நீர் எயில் பெற்ற பூலியன் கோவையினை பூலியன் அட்சர கணித விதிகளை பயன்படுத்தி சுருக்குக. சுருக்கலுக்காக பாவித்த அனைத்து விதிகளையும் தெளிவாக காட்டுக. ரைட், நான் வந்து செஞ்சு காட்டுறேன். சொப்பையும் செஞ்சு காட்டுறேன் பிள்ளைகள், பொஸ்ஸையும் செஞ்சு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொப்பை செய்வோம். ஓகேவா? சொல்லுங்க. நாங்க இப்ப எஃப் கொடுக்கக்குள்ள எஸ்ஓபியில் எடுத்தோமா பிஓஸ்ல எடுத்தோமான்னு கொடுக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. ஓகே சார். நீங்க அவுட்புட் தானே கேட்கீங்க. ஓ, நாங்க சும்மா போட்டு காட்டினா சரி. எப்படி எஃப் சமன் இதை போட்டு காட்டினா விளங்கும், அவங்களுக்கு விளங்கும் தானே கோவையை பார்த்தோன்னே. இல்ல சொப்பில் எடுத்திருக்கா பொஸ்ட்ல எடுத்திருக்கான்னு கீழே 2க்கு மாற்ற போடுவாங்கடா. ஓகே சார். சரியா? ஓகே, ரைட். அப்ப நாங்க சுருக்குவோம் பிள்ளைகள். சுருக்கள் எங்களுக்கு கஷ்டமான சுருக்கள் இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கோவை எழுதுவோம். கோவை எழுதுறோம் பாருங்க. எஃப் சமன் முதலாவது யாரு? எக்ஸ் பார் ஒய் பார் ஜெட் இருக்கு சக. அடுத்தது யாரு இருக்கு? எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் இருக்கு சக. அடுத்தது யாரு இருக்கு? எக்ஸ் பார் ஒய் ஜெட் இருக்கு. அதே போல எக்ஸ் ஒய் பார் ஜெட் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் ஒய் ஜெட் பார் இருக்கு. ரைட். இப்ப நாங்க சுருக்கணும் பிள்ளைகள் நான் ஆல்ரெடி முடிச்சு சொல்லியிருக்கேன்னா, 2 வேரியபிள் 3 வேரியபிள் மொத்தமா இருந்தா இதுல 2 நாங்க காமனா எடுக்க பார்த்த பிள்ளைகள் சுருக்கலாம் ஈஸியா. 4 வேரியபிள் எங்க கிட்ட காணப்படும் பிள்ளைகள் 4ல நாங்க 3 காமனா எடுக்க பார்க்கணும். சரியா? அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கு சுருக்கல் ஈஸி. முதல் 2 கோவையிலேயே நான் கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸ் பார் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பார் இருக்கு, ஓகே. பட் ஒய் பார் இங்க ஒய், இங்க ஜெட் இருக்கு, ஜெட் பார். சுருக்க போனா சிக்கும் எங்களுக்கு. அப்ப 3யும் 2யும் பார்க்குறேன், இங்க எக்ஸ் பார் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பார் ஒய் இருக்கு, ஃபைன். அதே போல நான் 4யும் பார்க்க இங்க எக்ஸ் ஒய் பார் இருக்கு, இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இருக்கு, ஜெட் இருக்கு, ஜெட் பார் இருக்கு, சிக்கலே. அப்ப நாங்க கோவைய பரிவர்த்தனை விதியை பயன்படுத்தி பிள்ளைகள் மாற்றி எழுதுவோம். பரிவர்த்தனை விதி என்ன சொல்லுது?
எல்லாம் ஒரே ஃபார்மேட்ல இருக்க மாட்டோம் பிள்ளைகள். இப்ப நாங்க ஏ சக பி சக சிய நாங்க எங்கட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாத்தி எழுதலாமா இல்லையா? லைக் பி சக சி சக ஏ என்று மாத்தி எழுதலாமா இல்லையா? எப்படி எப்படியும் நாங்க மாத்தி எழுதலாம். அப்ப ஒரு கோவையை நாங்க மாத்தி எழுதலாம் என்று சொன்னா இதுக்கு பேர் யாரு? பரிவர்த்தனை விதி. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி நான் ஈஸியா மாத்தலாம் என்றால் எங்க மாத்தலாம் பிள்ளைகள் சொல்லுங்க. நான் இந்த முதலாவது கோவைய யாரோட எடுத்துனா ஈஸியா இருக்கும் பிள்ளைகள்? நாலாவதோட இல்லையா? ரைட். ஸோ நான் கோவையை மாத்த போறேன் பாருங்க. எக்ஸ் பார் இருக்கு, ஒய் பார் இருக்கு, ஜெட் இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு பக்கத்துல யாரை போட போறேன்? நான் நாலாம் கோவையை போட போறேன். எக்ஸ் ஒய் பார் அண்ட் தென் ஜெட். ஃபைன். தென் சக இப்போ எங்களை மூணாவது கோவை எழுதுவோம். எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் சக இப்போ இவரை பார்த்து அப்படி எழுதுங்க. எக்ஸ் பார் ஒய் ஜெட் பிளஸ் தென் ஃபைனலி வி ஹாவ் எக்ஸ் ஒய் ஜெட் பார். அவ்வளவுதான். கஷ்டம் இல்லை. அழகா நாங்க போட போறோம். இங்க நாங்க பயன்படுத்தின விதி என்ன பிள்ளைகள்? விதி என்ன? பரிவர்த்தனை விதி இல்லையா? பரிவர்த்தனை விதி என்று சொல்லி போட்டீங்கன்னா சரி, டன். இப்போ நாங்க முதல் ரெண்டுலையும் பிள்ளைகள் யார காமனா எடுக்கலாம்? எங்களுக்கு ஒய் பார் ஜெட் எங்களுக்கு காமனா இருக்கு. இப்போ ஒய்ட பார் ஜெட்டை நாங்க காமனா எடுத்த பிள்ளைகள் பிராக்கெட்டுக்குள்ள இங்க மிஞ்சது எங்களுக்கு யாரு? எக்ஸ் பார் சக இங்கால மிஞ்சது யாரு பிள்ளைகள்? எக்ஸ் எங்களுக்கு மிஞ்சிருக்கு. அண்ட் தென் சக இப்போ நாங்க இவங்க ரெண்டு பேர்ல யார காமன் எடுக்கலாம் பிள்ளைகள்? எக்ஸ் பார் ஒய்யை காமன் எடுக்கலாம். இப்போ எக்ஸ் பார் ஒய்யை நான் காமன் எடுத்தா பிராக்கெட்டுக்குள்ள ஜெட் பார் சக ஜெட் என்று சொல்லி வரும். தென் சக இங்கால எங்களுக்கு தொங்கல யாரு மிஞ்சிருக்கு பிள்ளைகள்? எக்ஸ் ஒய் ஜெட் பார். இப்போ நாங்க என்ன விதி எழுதிருக்கோம்னு சொன்னால் இந்த அடைப்பை நாங்க பிரக்கேட்டை ஏற்படுத்திருக்கோமா இல்லையா? எங்களுக்கு கொமனான பெருமானங்கள் எடுத்த பிள்ளைகள் நாங்க பிரக்கேட் ஏற்படுத்திருக்கோம். அந்த பிரக்கேட்டை ஏற்படுத்துறதில் அதே மாதிரி பிரக்கேட்டை நாங்க சுருக்குறோம். அடைப்பை ஏற்படுத்தல் அடைப்பை சுருக்குறதுக்கான விதி பிள்ளைகள் பரம்பல் விதி. ஞாபகம் இருக்கோ தெரியாது? என்ன விதி? பரம்பல் விதி. ரைட். பரம்பல் டிஸ்ட்ரிபியூஷன் லோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லோன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஓகே ஃபைன். இப்போ நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், ஒய் பார் இன்டூ செட் எங்களுக்கு கேஸ் இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ் பாரோட எக்ஸை கூட்டினால் என்ன? கம்ப்ளிமெண்ட் லோ நிரப்பி விதி என்ன சொல்லுது? எக்ஸாக எக்ஸ் பார் என்ன சொல்லுது பிள்ளைகள்? 1 என்று சொல்லுது இல்லையா? ரைட். ஸோ எக்ஸ் பார் சக எக்ஸ் எங்களுக்கு 1 அண்ட் தென் சக. ரைட். அதே மாதிரி எக்ஸ் பார் ஒய் எங்க கிட்ட இருக்கு. எக்ஸ் பார் ஒய் இன்டூ சேம் திங் ஜெட் பார் சக ஜெட் என்ன பிள்ளைகள்? 1 அண்ட் தென் சக எக்ஸ் ஒய் ஜெட் பார். இதற்காக நாங்க பயன்படுத்தின விதி என்ன பிள்ளைகள்? நிரப்பி விதி. என்ன விதி? நிரப்பி விதி. அது ஏன் நிரப்பி விதி என்று நாங்க சொல்றோம் இருந்தா, இப்போ உன்னோட பாரோட அதுல நார்மல் பெருமானத்தை நாங்க கூட்டினாலோ பெருக்கினாலோ அது பேர் என்ன பிள்ளைகள்? நிரப்பி விதி. லைக் எக்ஸாக எக்ஸ் பார் எக்ஸ் வந்திருக்கு, எக்ஸோட பாரு வந்திருக்கு, ரெண்டையும் நாங்க கூட்டுறோம். ஓர் எக்ஸ் வந்திருக்கு, எங்களுக்கு எக்ஸோட பாரு வந்திருக்கு, ரெண்டையும் நாங்க பெருக்கிறோம். இந்த விதிக்கு பேர் என்ன பிள்ளைகள்? நிரப்பி விதி. ஓகே. தென் ஆஃப்டர் தட் எங்களுக்கு ஒன்றால நாங்க பெருக்க போறோம் பிள்ளைகள். 1ஆல நாங்க ஒய் பார் செட்டை பெருக்குனா 1 இன்டூ ஒய் பார் செட் யாரு பிள்ளைகள்? ஒய்ட பார் செட் சக. 1ஆல நாங்க எக்ஸ் பார் ஒய்யை பெருக்கணும்னா எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் ஒய் ஜெட் பார். ஓகே. இதற்கு நாங்க பயன்படுத்தின விதி என்ன பிள்ளைகள்? ஒன்றோட நாங்க எக்ஸை கூட்டுறா இருந்தாலும் சரி அல்லது ஒன்றால நாங்க எக்ஸை பெருக்கிறதா இருந்தாலும் சரி இதற்கு பயன்படுத்தின விதிக்கு பேர் அடையாள விதி, ஐடென்டிட்டி லா. அதே போல சைஃபரோட நாங்க எக்ஸை கூட்டுறனாலும் சரி சைஃபரோட நாங்க எக்ஸை பெருக்கிறனாலும் சரி பிள்ளைகள் இதற்கும் சேம் விதி தான். யாரு? அடையாள விதி, ஐடென்டிட்டி லோன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். ஒன்றோட நாங்க எக்ஸை கூட்டினா ஒன்றோட யாரை கூட்டினாலும் ஒன்றுதான். ஒன்றால் எக்ஸை பெருக்குன்னா எக்ஸ் வரை கேஸ் இல்லை. சைஃபரோட எக்ஸை கூட்டினோம்னா சைஃபரோட யாரை கூட்டுறோமோ கூட்டுற பெருமானம் தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சைஃபரால யாரை பெருக்கினாலும் யாரு பிள்ளைகள்? சைஃபர். இதை பேஸ் பண்ணி சொல்லுங்க எங்ககிட்ட. இப்ப நாங்க ஒன்றால ஒய் பார் ஜெட்டை பெருக்கணும் அப்படிங்கிற ஒய் பார் ஜெட் வந்துச்சு. எக்ஸ் பார் ஒய்யால நான் 1 பெருக்கிறேன், எக்ஸ் பார் ஒய் வந்துச்சு. தென் அந்த கோவை இருக்கு. ஒன்னோட நான் பெருக்கிருக்கேன் பிள்ளைகள். அதனால இதுக்கு பயன்படுத்தின விதி என்ன எங்களுக்கு? அடையாள விதி. ஓகே. அடையாள விதி. அழகா எழுதி காட்டணுமா? ரைட். இப்ப சொல்லுங்க நீங்க, எங்களுக்கு இவங்கள காமனா எடுக்க இல்லாது. ஆனா நான் இறுதியில் இருக்கக்கூடிய 2ஆம் கோவையிலையும் 3ஆம் கோவையிலையும் ஒரு ஆளை காமனா எடுக்கலாம். யார் அது? சொல்லுங்க. இவங்களை நாங்க யாரை காமனா எடுக்கலாம்? எனிவான்? ஒய். வெரி குட். ஒய்யை நாங்க காமனா எடுக்கலாம். ஒய்யை காமனா எடுத்தால் இங்கால மிஞ்சது யார் தம்பி? எக்ஸ் பார் சக அங்கால மிஞ்சது யார் தம்பி?
எக்ஸ் ஜெட் பார். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இதை நாங்க ஒரு விதி ஒன்று படிச்சிருக்கோம், ஷார்ட்கட் விதி. அந்த விதியை பயன்படுத்தி சிம்பிளா சுருக்கலாம். அந்த விதிக்கு பேர் என்ன? மிகுமே விதி. அப்சர்ப்ஷன் லா அல்லது ரிடண்டன்சி லா. வெரி குட். மிகைமை விதி அல்லது உறிஞ்சுதல் விதி இல்லையா? அப்சர்ப்ஷன் லா யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள், அல்லது ரிடண்டன்சி யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ரிடண்டன்சியும் சரி அப்சர்ப்ஷனும் சரி ரெண்டுமே சேம் திங் தான் பிள்ளைகள். ரெண்டையும் விதி அப்படி சொல்றாங்க. ரைட், ஓகே. ஸோ சிம்பிள் எங்களுக்கு அது சிம்பிளா நாங்கள் செய்ய. ஓகே, ஸோ சிம்பிளா கைஸ் நாங்க வந்து இந்த இடத்துல அப்படி எழுதுறோம் பாருங்க. எங்களுக்கு வைட பார் செட் இருக்குடா, சக y இன்டு எங்களுக்கு அப்சர்ப்ஷன் லோ அல்லது மிகைமை விதி எங்களுக்கு என்ன சொல்லுது பிள்ளைகள்? X bar plus X. வெரி குட். எங்களுக்கு பாரும் நோமலும் வந்த பிள்ளைகள், தனியே வந்திருக்கிறது யாரு? எக்ஸிட பார். வெரி குட். தென் சக அடுத்த வேரியபிள் எங்களுக்கு யாரு? z பார். ஓகே, இதோட விடாதீங்க. இதுக்கு நாங்க பயன்படுத்தின விதி பிள்ளைகள் மிகைமை விதி அல்லது அப்சர்ப்ஷன் லா. இதோட விடாம பிள்ளைகள் அடைப்பு நீக்கி பாருங்க. ஸோ அடைப்பு நாங்க எப்படி நீக்கிற? y பார் z எங்களுக்கு இருக்கு. அடுத்த ஸ்டெப்ஸ் சக y-ஆல நாங்க எக்ஸ் பாரை பெருக்கணும் பிள்ளைகள். பெருக்கணும் என்ன வரப்போது? எக்ஸிட பார் Y. y அல்லது y x பார். y-ஆல நாங்க z பாரை பெருக்கணும் y z பார். ரைட், தட்ஸ் இட். இதுக்கு மேல நாங்க சுருக்கலாமா? மாறி எடுத்தோம்னா இயலாதுன்னு. இதுதான் எங்களுக்கு கடைசி வடிவம் பிள்ளைகள். ஸோ the final answer is y bar z plus x bar y plus y z bar. இது எப்ப சொப்ல சுருக்குன பாட்டிக்கு. கொஸ்டின் வந்திருக்கு ஃப்ரம் சுவர்ணா. இந்த விதிகள் பத்தி எக்ஸ்பிளைனா குரூப்ல சென்ட் பண்ணி விடுவீங்களா சார்? நான் ஆல்ரெடி ஷேர்ட் என்ன ரெக்கார்டிங் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். விதிகள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி சுருக்குறது எங்களுக்கு இதுக்கு முதல்ல நாங்கள் 100 MCQ பார்த்துருக்கோம் சொன்னா, அந்த 100 MCQ வந்து இந்த சுருக்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்ப நீங்க பழைய ரெக்கார்டிங்கை கேளுங்க, பழைய ரெக்கார்டிங்கை பாருங்க. பழைய ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு பிறகு கிளியர் வேணும்னு சொன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா சரி, நான் அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணி விடுவேன். ஓகே, do you have any questions? டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க. No, sir. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாட்டிக்கு சுருக்கி காட்டணுமா காய்ஸ்? ஃபர்ஸ்ட் கோவைகளை அவங்க சுருக்கி Okay. காட்டினா நல்ல மட்டும் பார்க்காங்க போல. எப்பயும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம பிள்ளைகள். ரைட், செஞ்சு காட்டுங்கன்னு சொல்றதை தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். அது அவங்களோட ஆசைக்கா பிள்ளைகள். நான் சுருக்கி காட்டுறேன் பாருங்க. நாளை காலையில நம்மளோட டைம் டேபிள் படி கிளாஸ் இருக்கா? காலையிலயா நைட்லயா? நாளைக்கு மோடி இருக்குது. உனக்கு இருக்கா? ஓ. ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. ரைட், ஓகே. ஓகேடா, கவனிச்சு கொடுங்க. கோவை சொல்லுங்க. எஃப் சமன் பென்சில். ரைட், சொல்லுங்க. அப்போ எஃப் சமன் என்ன இருக்கு? X எங்களுக்கு plus Y plus Z. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் Y ஜெட் இன்டூ X, X bar plus Y plus Z. எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் தென் இன்டூ X bar plus Y bar plus Z bar. எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் பிளஸ் ஜெட் பார். யூவா தேங்க்யூவா, தேங்க்யூ. ரைட், இப்ப சொல்லுங்க நீங்கடா, இது ரெண்டுலயும் நாங்க யாரை காமன் எடுக்கலாம்? y plus z. வெரி குட். y பிளஸ் ஜெட்டை நாங்கள் காமன் எடுக்கலாம். நல்லா கவனிங்க. காமன் எடுக்கக்குள்ள இங்க நாங்க y பிளஸ் ஜெட்டை காமன் எடுத்த தம்பி, இங்க நீங்க பிளஸ் போடணும். கேட்டுக்குள்ள இங்க மின்னது யார்? எக்ஸ். தென் இங்க நடுவுல என்ன இருக்கு? இன்டூ. ஸோ எக்ஸ் இன்டூ அங்கால மின்னது யாரு? எக்ஸ் பார். பிகாஸ் இது பொஸ்கோவனே. இங்க நாங்க பொஸ் எடுக்கக்குள்ள பிள்ளைகள் காமன் எடுக்கக்குள்ள y சக ஜெட் இருக்கு. இங்க ஒவ்வொரு வேரியபிள் உங்களுக்கு பிரிக்கிறது வந்து பிளஸ் எல்லாம். ஸோ y சக ஜெட் பிளஸ் இங்க எங்களுக்கு மின்னது எக்ஸ், இங்க மின்னது பாட்டி யார் எங்களுக்கு? எக்ஸ் பார். ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார். ரைட், ஓகே. இது ஒரு கோவை. And then into
சொல்லுங்க. அங்கால மிஞ்சின பாட்டி யாரு? அங்கால மிஞ்சினாக்கள் எக்ஸ் பார் சக ஒய் பார் சக ஜெட் பார். ரைட். சொல்லுங்க. ஒய் பிளஸ் ஜெட் எங்களுக்கு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸால் எக்ஸ் பார் பெருக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0. வெரி குட், 0. அண்ட் தென் இன்டூ எக்ஸ் பார் சக ஒய் பார் சக ஜெட் பார். ஃபைன். சொல்லுங்க. சைஃபரோட ஒய் சக ஜெட்டை கூட்டினா என்ன வரப்போகுது? ஒய் சக ஜெட் இன்டூ எக்ஸ் பார் சக ஒய் பார் சக ஜெட் பார். இப்போ நீங்க சொல்லுங்க, இதை நாங்க சுருக்கலாமா அல்லது இதோட ஸ்டாப் ஆகுமா? சொல்லுங்க அப்போ. இதை நாங்க சுருக்கலாமா அல்லது இதோட ஸ்டாப் ஆகுமா? கட்டிக்கார புள்ளிகள் யாராச்சும் ஒரு ஆள். கட்டிக்கார புள்ளிகள்னா நீங்க யோசிக்க கூடாது. உங்களை நீங்களே கட்டிக்கார புள்ளிகள்னா நீக்கணும் புள்ளிகள். ரைட். மச்சாக்களை ஆமா சார். தேடக்கூடாது. நீங்களே கட்டிக்காரக்கலாம். சொல்லுங்க. இதுக்கு அங்கால சுருக்கப்படுமா அல்லது இதுதான் எங்களோட ஃபைனல் ஆன்சரா? சுருக்கலாம் சார். சுருக்கப்படாது. சுருக்கப்படாத நம்ம ஆன்சர். ஓராக்கள் மச்சாக்கள் என்ன மாதிரி சுருக்கலாம் இல்லையாடா? சுருக்கலாம். ஏன் சுருக்கலாம? சுருக்கலாம். நான் காமன் அடிக்கல, பட் அடை பண்ணிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. அடை பண்ணிக்கலாம் இல்லையாடா? இந்த வேயை நாங்க பார்த்துட்டு பிள்ளைகள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாதா? நாங்க அடை பண்ணிக்கலாம். எப்படி அடை பண்ணிக்கிறது? யாரால யாரை பெருக்குற? ஒய்யால எக்ஸ் பாரை பெருக்கலாம். பெருக்கணும் என்ன சொல்லுங்க? எக்ஸ் பார் ஒய் அல்லது ஒய் எக்ஸ் பார். அதே போல ஒய்யால யாரை பெருக்கலாம்? ஒய் பார் பெருக்கலாம். சக ஒய்யால ஒய் பார் பெருக்குனா ஒய் இன்டூ ஒய் பார். சக ஒய்யால அதே மாதிரி ஜெட் பாரை பெருக்குனா ஒய் ஜெட் பார். அண்ட் தென் பிளஸ் மீண்டும் ஜெட்டால யாரை பெருக்குங்க? எக்ஸை பெருக்குங்க. பெருக்குனா எக்ஸ் பார் ஜெட் அண்ட் தென் பிளஸ் இப்போ ஜெட்டால நாங்க ஒய் பார் பெருக்குனா ஒய் பார் ஜெட் பிளஸ் ஒய்யால நாங்க சாரி ஜெட்டால ஜெட் பார் பெருக்குனா ஜெட் இன்டூ ஜெட் பார். இது மேட்ச்னே உங்க ஐடியா வந்துடும் மைண்ட்ல. இப்ப சொல்லுங்க நீங்க எக்ஸ் பார் ஒய் எங்களுக்கு எக்ஸ் பார் ஒய் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒய் இன்டூ ஒய் பார் என்னடா? ஒய் இன்டூ ஒய் பார் 0. வெரி குட், 0. அண்ட் தென் பிளஸ் ஒய் ஜெட் பார் தான் பிள்ளைகள், மாற்றம் இல்லை. அண்ட் தென் சக எக்ஸ் பார் செட் எங்களுக்கு எக்ஸ் பார் செட் தான், அதுவும் மாற்றம் இல்லை. ஒய் பார் செட் எங்களுக்கு ஒய் பார் செட் தான், அதுலேயும் மாற்றம் இல்லை. தென் செட் இன்டூ செட் பார் எங்களுக்கு என்ன? செட் இன்டூ செட் பார். 0. குயிக். 0. செட் இன்டூ செட் பார் எங்களுக்கு 0னே. ஓ சார். ரைட். ஸோ கைஸ் நாங்கள் அப்படியே போட்டோம்னு சொன்னாடா, இப்போ நாங்கள் கோவை அப்படி எழுதுவோம் பாருங்க. கோவை அப்படி எழுதுனவா இருந்தா எங்களுக்கு பூச்சியத்தோட கூட்டணும்னா அந்த கோவை தான் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு எக்ஸ் பார் ஒய் கேஸ் இல்லை, எக்ஸ் பார் ஒய் சக ஒய் ஜெட் பார் வந்திருக்கும், அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ் பார் ஜெட் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தென் அங்கால யார் வரப்போகுது? ஒய் பார், அங்கால ஜெட் வரப்போகுது. ஓகே, இது யாருக்கு டவுட் இருக்கா? ரைட். இப்போ நாங்க இவங்களை எப்படி சுருக்கலாம்னு சொல்லி இருக்க கெஸ் பண்ணுங்க. அப்போ மெனிவான் நாங்க எப்படி எப்படி சுருக்கலாம் இவங்களை? இங்க எனக்கு எக்ஸ்ட பார் இருக்கு, இங்க எனக்கு ஜெட் இருக்கு, இங்க ஒய்ட பார் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, இங்க ஜெட்டட பார் இருக்கு, ஜெட் இருக்கு. சுருக்கலாமாடா? எனிபடி? சார் அந்த ஒய் செட் பார் பக்கத்துல ஒய் பார் செட்டை வச்சுட்டு ஒய் ஜெட் பாருக்கு பக்கத்துல ரைட். அம்மா ஒய் ஜெட் பாருக்கு பக்கத்துல சொல்லுங்க. ஒய் பார் செட்டை வச்சா ஒய்ட பார் ஜெட்டா இதை சுருக்கலாமா நாங்க? கேளுமா? இல்ல சார். கேளாதே, கொமன் நாடு கேளாதே. வர சுருக்கவே ஒருக்கா பாருங்க. குயிக் குயிக். சார் y எப்போது எடுக்கலாம்? எதடா? யாரோட ஃபர்ஸ்ட் யாரோ ஸ்டெப்ல y எப்போது எடுக்கலாம் தானே சார்? ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆமா. ஃபர்ஸ்ட்ல ஒய்ய பொதுவாக தான் எங்களுக்கு அப்படியே எடுப்போம். எக்ஸ் பார் சக செட் பார் வரதா? அது நாங்க சுருக்கலாதே. இனி சுருக்கேலா சார்.
இதுக்கு மேல நாங்க சுருக்கலாமா? கெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு வந்த பிள்ளைகள் யாருக்கு வந்து y சக செட் இருந்துச்சு. அங்கால யார் இருந்துச்சு? y பார் சக x பார் சக y பார் சக z பார் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு. ரைட். ஸோ நாங்க இதை சுருக்கலாமான்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகள் சுருக்கலாம்டா அல்லது நாங்க தனித்தனி அடைப்புணிகளை விட மொத்தமான அடைப்புணிக்கலாம். ரைட். கெஸ் பண்ணுங்க நீங்க. இப்ப நாங்க மொத்தமா சுருக்கலாமா? y சக செட்டால முழுமையா நாங்க அடைப்புணிக்கலாம் பிள்ளைகள். இதுவும் எங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. எப்படி சொல்லி காட்ட பாருங்க. இதை விட ஷார்ட்கட்டான மெத்தட் எங்களுக்கு இருக்கு பிளேயர் சுருக்களுக்கு. இப்ப நாங்க அடைப்பு நீக்கக்குள்ள கொஞ்சம் அழகா பார்த்து அடைப்பு நீக்கணும்டா. எங்களுக்கு இந்த அடைப்பு நீக்கிறதுல பிள்ளைகள் டெக்னிக் இருக்கு. பிரக்கெட்டை நாங்க ரிமூவ் பண்ணலன்னு சொன்னா எங்களுக்கு கஷ்டம்டா. இது சரியான கஷ்டமா இருக்கும். ரைட். இங்க பாருங்க, சில பாட்டி எப்படி செய்யும். லைக் இப்ப மொத்தமா இவரால் எக்ஸப் இருக்குது. அப்ப என்ன வரப்போது? y சக z இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. ஓகே, தென் சக அதே மாதிரி y சக இவரை மாறி 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 பெருக்கலாம். ஏதோ உங்களோட ஐடியா எடுத்து பெருக்குனீங்கன்னா சரிடா. இதுக்கு மேல நாங்க சுருக்கலாமான்னு பாருங்க. சுருக்கலாமாடா சுருக்கலாம். ஓகே. சரியா? சோ டவுட் இருக்காரு யாருக்கும்? இவன் ஹலோ, டவுட் இருக்கா? சார் வாரத முதல்ல எஸ்ஓபியில செஞ்சதும் பிஓஸ்ல செஞ்சதும் ஒரே விடையா வந்தது? அப்படி வரணும்னு அவசியம் இல்லை. ஆஹா, நாங்க ஓகே. சொப்ல செய்யறதும் பொஸ்ல செய்யறதும் ஒரே அவுட்புட் வரணும் மட்டும் இல்ல. பட் இவருக்கான ட்ரூத் டேபிள்ல போட்டு பார்த்தாலும் இவருக்கான ட்ரூத் டேபிள்ல போட்டு பார்த்தாலும் குளம் எங்களுக்கு சேம் ஆகாது. சார் முதல்ல வந்து அந்த 4 உறுப்புல வந்த இதை சுருக்கையில தானே திருப்பி? அதை சுருக்கல. அது நாங்க திரும்ப அதை எப்படி ஓகே நாங்க சார். சுருக்குறது? 5 ஓகே. ரூபாய்னே இதைத்தானே. இதை நாங்க மீண்டும் சுருக்க இயலாது. இதுக்கு மேல அங்கால சுருக்க இயலாது. நீங்க இவருக்கு ட்ரூத் டேபிள்ல போட்டுட்டா இவருக்கு இருக்கிறது எங்களுக்கு இப்ப இந்த கோவை இருக்கு தானே. இந்த கோவைக்கு நீங்க ட்ரூத் டேபிள்ல போட்டுட்டு ஃபைனல் அவுட்புட் செக் பண்ணி பாருங்க. சேம் ஆஸ் எங்களுக்கு இவர்ல வந்துச்சு அவுட்புட். என்ன அவுட்புட்? இங்க நாங்க வந்து y ஆல எக்ஸ் பார் பெருக்கிருந்தோம். பெருக்குனா எங்களுக்கு வரது எக்ஸ் பார் ஒய். சக y ஆல நாங்க y பார் பெருக்கிருந்தோம். அது எங்களுக்கு 0 பொறுத்தவரை. தென் y ஆல நாங்க z பார் பெருக்கினா y z பார்னே. ரைட். அதே மாதிரி எங்களுக்கு பிளஸ் z ஆல நாங்க இவரை பெருக்கினா எக்ஸ் பார் z. அண்ட் தென் பிளஸ் z ஆல நாங்க y வர பெருக்கினா y பார் z. z பார் எங்களுக்கு வராது. இது நாங்க மேலே சுருக்கலாமா? எக்ஸ் பார் ஒய் இருக்கு, இங்க எங்களுக்கு எக்ஸ் பார் செட் இருக்கு இயலாது. இங்க எங்களுக்கு y z பார் இருக்கு, இங்க எங்களுக்கு y பார் z இருக்கு இயலாது. இருக்காங்களா? நான் கேளா போல. ரைட். சுருக்கலாம் வாங்கல. பாருங்க, யாரையும் மாறி போட்டா சுருக்கலாமான்னு சொல்லி. கண்ணுக்கு தெரியாத மாதிரி சந்தேகம் இருக்கு பிள்ளைகள். ஏழுமா? பாருங்க. யாரையும் மாறி போட்டு செக் பண்ணி பாருங்க. அப்போ சான்சஸ் இருக்கான்னு சொல்லி எக்ஸ் பார் ஒய்யோட இவரை போட்டு பார்ப்போம். இயலாது. எக்ஸ் பார் ஒய்யோட எக்ஸ் பார் ஜெட்டை பார்த்தோம்னா இயலாது. எக்ஸ் பார் ஒய்யோட ஒய் பார் ஜெட்டை பார்த்தோம்னு சொன்னா இயலாது. அதே மாதிரி இவங்களை பாருங்க, இயலாதுன்னு. ரைட். அப்ப இவங்களுக்கு நீங்க டெஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு வார குளமானதுல சேமா இருக்குண்டா. ஓகே, வார குளம் வந்து எங்களுக்கு சேமா இருக்கணும். சேமா இல்லைன்னா நாங்க சுருக்கணும்ல பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். ரைட். உட போன்ல ஒரு ஆப் இருக்கு தெரியுமா? எனிபடி யாருக்காச்சும் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ற பாட்டிய பிள்ளைகள் போன்ல ஒரு ஆப் ஒன்று இருக்கு. பூலியன் டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் ஒன்று இருக்கு. என்ன ஆப்? பூலியன் டிடி. எல்லாருமே இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த யூனிட் உங்களுக்கு பெரியதா பெருசா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிள்ளைகள். பெருமளவு ஹெல்ப் பண்ணும் இந்த அப்ளிகேஷன்ஸ். நீங்க சுருக்கல்ல ப்ராக்டிஸ் எடுக்கணும்னு சொன்னால் உங்களோட கொஸ்டின்ஸை நீங்க போட்டுட்டு அதுல ட்ரூத் டேபிள் ஜென்ரேட் பண்றது இருக்கு, சிம்பிளிஃபை பண்றது இருக்கு, சேகுட் வந்து ஜென்ரேட் பண்றது இருக்கு, உங்களுக்கு இப்போ கேமேப்போட கால்குலேஷன்ஸ் நாங்கள் செய்யறதுக்கு இருக்கு, சப்போஸ் ஜெனரேட்டர் இருக்கு. இப்படி நிறைய நிறைய பார்ட் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கும். கேமேப் எல்லாம் உங்களுக்கு இருக்கு.
அப்போ நாங்கள் இஃப் யூ ஆர் பிகினர் நீங்கள் வந்து இப்போ தான் பழைய கொண்டிருக்கிற பார்ட்டி என்ன பிள்ளைகள் ஓனா நீங்கள் கொஷின்ஸ் எடுத்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா பூலியன் டிடியை வந்து நீங்கள் நாடலாம். ஒருவேளை நீங்கள் செஞ்ச விடப்புல பூலியன் டிடியில் இன்னொரு ஆன்சர் வருதுன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் ஏன் அது அப்படி நடந்திருக்கேன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கிட்டையும் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைகள் எங்கிட்டையும் நீங்கள் ஆன்சரை செக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் பூலியன் டிடிலையும் உங்களோட ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். ஏதோ ஒரு இன்டர்மீடியட் மெத்தடாக உங்களுக்கு இருக்கும் அந்த பூலியன் டிடி அப்ளிகேஷன்ஸ். ஸோ மறக்காம நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பாருங்க. ஓகே ரைட். ஸோ கைஸ் எங்களுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது. எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டைப்ல 3வது ஸ்ட்ரக்சர். இது நாங்கள் அழகா படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா அழகா படிச்சிருக்கோம். ஃபுல் அடரா ஹாஃப் அடரா? இது ஹாஃப் அடர். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2 இன்புட்ஸ் வந்திருக்கு. ஃபைன். கீழிதரப்பட்டுள்ள அரை கோட்டிக்கான தர்க்க சுத்தை கருத்தில் கொண்டு கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. எங்களுக்கு ஏயும் பியும் இன்புட்டா போகுது பிள்ளைகள். சம் யாருக்கு சமன்? ஏஎக்ஸ் ஒரு பிக்கு சமன். ஏயும் பியும் எங்களுக்கு அங்கேடு கூட போகுது. கேரி அவுட் யாருக்கு சமன் பிள்ளைகள்? ஏபிக்கு சமன். மேலுள்ள சுற்றின் படி சம் கமா கேரிக்கான வழிகட்டி எழுதுக. சம் யாரு பிள்ளைகள்? சம் அண்டு போட்டு யார் எழுதுவோம்? ஏஎக்ஸோர் பி எழுதுவோம். கேரி அண்டு போட்டு யார் எழுதுவோம்டா? ஏ இன்டூ பி எழுதுவோம். ரைட். இது நாங்கள் அழகா படிச்சிருக்கோம் இல்லையா ஆர்டர்? ரைட். ஸோ மேலெதிரப்பட்டுள்ள சுட்டை கருத்தில் கொண்டு கீழெதிரப்பட்டுள்ள உண்மை அட்டவணையை பூரணப்படுத்துக. சம் எங்களுக்கு எக்ஸோருக்கும் கேரி வந்து ஆண்டுக்கும் சமன். இவரங்களுக்கு எக்ஸோருக்கும் இவரங்களுக்கு ஆண்டுக்கும் சமன். கவனம் நான் இங்கே குளமா மாறி போட்டிருக்கோம் பிள்ளைகள். குளம் மாறி போட்டதால அவுட்புட் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ 0 எக்ஸோர் பண்ணப்பட்டா வார்டு 0. ஐ மீன் சம் எங்களுக்கு எக்ஸோருக்கு சமன் இல்லையா? ரைட். இதை நாங்கள் எதை பேஸ் பண்ணி எடுத்த பிள்ளைகள்? ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி. ஸோ கைஸ் சம்ங்கிறது கூட்டல், கரிங்கிறது கொண்டு செல்லல் பெருமானம். இப்போ நாங்கள் பூச்சியதோட கூட்டினோம்டா பிள்ளைகள் 0. அங்கால இதுவும் பெருமானம் கொண்டு போகப்படுமா? இங்கால இல்லையோ? ரைட். ஆனால் நாங்கள் ஒன்றோட கூட்டின பிள்ளைகள் பயனர் இல்லை. ஒன்று மட்டும் 0 முன்னு கொண்டு வரோமா இல்லையா? கொண்டு போகிறோம். அந்த கொண்டு போகிற பெருமானங்களை கேரி அவுட் கூட்டி வந்த 0 எங்களுக்கு யார் பிள்ளைகள்? சம் பெருமானம். ஓகே. இப்போ 0வோட 0 கூட்டினா 0. முன்னுக்கு எதுவும் போகுமா பிள்ளைகள்? எதுவுமே போகாது. அப்போ கேரி அவுட் எங்களுக்கு யாரு? 0. சைஃபரோட 1 கூட்டினா 1. முன்னுக்கு எதுவும் போகுமா? போகாது. 0. 1ஓட சைஃபரை கூட்டினா 1. முன்னுக்கு எது போகுமா? போகாது. 0. ஆனா 1ஓட கூட்டினா சைஃபர் முன்னு கொண்டு போகும் பிள்ளைகள். இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா இடமும் கொண்டு வந்தா மட்டும்தான் அவுட்புட் கொண்டு வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு இது யாருக்கு சமன்? ஆண்டுக்கு சமன். ரைட். அதே போல இங்க எங்களுக்கு ஒற்றை எண்கள் ஒன்று வந்தா வெளியீடு ஒன்று வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நாங்க சொல்லலாம் சம்பந்தி யாருக்கு சமன் பிள்ளைகள்? எக்ஸோருக்கு சமன். ரைட். அதே போல அடுத்த கொஸ்டின், அரை கூட்டிக்கான தர்க்க சுற்றை அண்ட் ஆர் நாட் வாயிலை மாத்திரம் பயன்படுத்தி அமைக்க. ஸோ நாங்கள் அரை கூட்டிக்கான சேர்க்கெடுக்கிறோம் பிள்ளைகள் 2 விதமான அவுட்புட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சம்மம் இருக்கு, கேரி அவுட்டும் இருக்கு. இதுல சம் வந்து எக்ஸோருக்கு சமன் பிள்ளைகள். ஏஏ பியை நாங்கள் இன்புட் அடுப்போம்னா ஏ எக்ஸோர் பி வரும். அவுட்புட் எங்களுக்கு ஏ இன்டூ பி வரும். கேட்ட கொஸ்டின் பிள்ளைகள் அண்ட் ஆர் நாட் தான் நாங்கள் பயன்படுத்தணும். பட் சம்மில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸோர் கேட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸோர் கேட்டை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதுக்கு யாரை யூஸ் பண்ணணும்? அண்ட் ஆர் நாட். அப்போ ஐடியா என்ன பிள்ளைகள்? எனிவன் யாராச்சும் மாதிரி சொல்லுங்க. அப்போ எக்ஸோர் தான் நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அண்ட் ஆர் நாட். வெரி குட். நாங்கள் இங்கே எக்ஸோருக்கு சமனான சொப்கோவை அல்லது போஸ்கோவையை பாவிக்கலாம். சொப்கோவை யார் பிள்ளைகள்? ஏ பார் பி சக ஏ பி பார் பாடமாய் கொள்ளுங்க. அதே மாதிரி 2 இன்புட்ஸுக்கு சமனான போஸ்கோவை என்ன பிள்ளைகள்? ஏ சக பி இன்டூ ஏ பார் சக பி பார். இந்த 2ல ஏதாச்சும் ஒரு கோவையை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் அழகா நீங்க சேர்க்கி விட்டுக்கிறலாம். எப்படி வரப்போது சொல்லுங்க. அப்போ ஒரு பிள்ளை சொப்பை யூஸ் பண்ணியிருந்தா ஏபி என்று சொல்லி எங்களுக்கு 2 காலம் இருக்கு பிள்ளைகள். எக்ஸோருக்கு பதிலாக எக்ஸோருக்கு சமனான சொப்கோவை அது யூஸ் பண்ண போதும். அப்போ எப்படி வரப்போது? ஏட பார் பி, இது அன்கேட். அதே மாதிரி ஏபி பார், இதுவும் எங்களுக்கு அன்கேட். இது 2ம் கூட்டப்படும் பிள்ளைகள். இது யார் எங்களுக்கு? சம். கேரி எங்களுக்கு கேஸ்ல பிள்ளைகள் கேரி அவுட் வந்து எங்களுக்கு கேரி அவுட் வந்து யாருக்கு சமன்? அன்கேட்டுக்கு சமன். இது ஒரு பிள்ளை தான் ஆன்சர். ஒருவேளை அந்த பிள்ளை வந்து எங்களுக்கு பொஸ்கோவை யூஸ் பண்ணியிருந்த பிள்ளைகள் இப்படி வந்திருக்குமே. எப்படி? ஏ சக பி, அதே மாதிரி ஏட பார் சகபீட பார் இல்லையா? ரைட். ஏட பார் சகபீட பார். ஸோ ஏ சக பி இன்டூ ஏ பார் சக பி பார் நாங்கள் 2ஐயும் பெருக்கணும் பிள்ளைகள். நாங்கள் யாரை பாஸ் பண்ணணும்? அன்கேட்டை. இது வந்து யாருக்கு சமன்? சம்முக்கு சமன். கேரி அவுட் வளமையான அன்கேட்டுக்கு சமன் பிள்ளைகள். ஸோ இது எங்களுக்கு யார் இருக்கும்னா கேரி அவுட். 2ல ஏதாச்சும் ஒரு சைக்கோட நீங்க இருந்தா பிள்ளைகள் உங்களோட ஆன்சர் சரியா இருந்திருக்கும். ஓகே. இதெல்லாம் உங்களோட கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க பழைய கிளாஸுக்கான ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கா பாருங்க மறக்காம. இதுல 5th கொஸ்டின் பிள்ளைகள் நாங்க நாளைக்கு மார்னிங் செய்வோம். சரியா?
டவுட் இருந்தா கேளுங்க. நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். எனக்கு ஒரு ஒர்க் அவுட் இருக்கு. நாங்க நாளைக்கு மார்னிங் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே, 4:30 சந்திப்போம். பை, குட் நைட்.